எனதருமை மாஸ் மீடியா நேயர்களே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அதனால தான் நாங்கள் சில பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரரை வணங்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானோட பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் இது வரைக்கும் துலாம் ராசியில் இருந்துக்கிட்டு இருக்கார். துலாம் ராசி அவரோட ஆட்சி வீடு. ரிஷபம் துலாம் அவரோட ஆட்சி வீடுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் இந்த துலாம் ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் இப்போ விருச்சிக ராசிக்கு வரப்போகிறார். எப்போன்னு கேட்டிங்கன்னா 25/12/2023 18/1/2024 வரைக்கும் சுமார் 25 நாள் அங்கே சஞ்சாரம் பண்ணுறார். சாதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கினா எல்லா கிரகங்களும் செயல்படுறது. அந்த வகையில் இந்த சூரிய பகவானுக்கு மிக அருகில் உள்ள கோள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான், அடுத்தது பார்த்திங்கன்னா புத பகவான், அடுத்து சுக்கிரன். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரே கட்டத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா அடுத்த கட்டத்தில் இருப்பாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 25/12/2023 அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு 18/1/2024 வரைக்கும் அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பகவான் சாதாரணமாகவே நிறைய இடத்துல நல்ல நல்ல பலன்களை தான் கொடுப்பார். ஏன்னா இந்த உலகமே பொழுதுபோக்கு, சந்தோஷம், இதை வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சந்தோஷமும் பொழுதுபோக்கும் இல்லை அப்படின்னா எல்லாமே மெக்கானிக்கல் லைஃப் ஆகிடும். சாதாரணமாகவே மெக்கானிக்கல் லைஃப்பில் தான் நம்ம இருந்துட்டுருக்கோம். அந்த காலம் மாதிரி கிடையாது இந்த காலம் கொஞ்சம் பரபரப்பாக நம்ம இருந்தால் தான் இந்த பரபரப்புக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒரு பொழுதுபோக்கு, ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னா சாதாரணமாக போயிட்டுருக்கும் இந்த உலகம். அந்த வகையில் நமக்கு இந்த மைண்டு ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் கிடைக்கிறது இந்த சுக்கிர பகவானால் தான். மைண்டுக்கு காரணம் சந்திர பகவான், இந்த மைண்டு ரிலாக்ஸேஷன் சுக்கிர பகவான், சந்தோஷம். இந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னாலே உலகம் இல்லை. விருந்து, கேளிக்கைகள், ஒரு டான்ஸு, ஒரு பாட்டு, ஒரு கூத்து, இந்த மாதிரிலாம் இந்த அர்த்தம். சினிமா, இந்த கலை நுணுக்கமெல்லாம் இருந்தால் தான் இந்த சுக்கிர பகவானோட அருள் கிடைக்கும். அந்த சுக்கிர பகவானோட அருள் கிடைக்கிறதுனால தான் உலகமே சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஓரளவுக்கு நிறைய நன்மைகளை தான் கொடுப்பார் ஒவ்வொரு ராசிக்கும். நம்ம சேனலை விரும்பி ரசித்து பார்த்துட்ருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேர் லைக் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். பண்ணுங்கள். ஏன்னா அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். உங்களுக்கு நிறைய பதிவுகளை நாங்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஆக உங்களுக்கு நிறைய பதிவுகள் நாங்கள் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சரியா? அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு இதுவும் விரும்பி ரசித்து பாருங்கள். அது உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த 25 நாள் அவர் விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மீன ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயாதிபதி, அதே சமயம் அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதி அப்படின்னாலே நீங்கள் கஷ்டங்களை, பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை ஒரு முயற்சியின் மூலமாக கொடுக்கக்கூடியவரும் இவர் தான். சகாயஸ்தானாதிபதியும் இவர் தான். 3ஆம் இடத்துக்கு அதிபதி, 8ஆம் இடத்துக்கு அதிபதி. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. ஆனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட குழப்பங்கள், எவ்வளோ பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்துட்டு கொடுத்துட்டு இருந்திருக்கார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் 7.5 விரைய ராசிக்கு வந்துட்டார். இந்த ராகு பகவான் ஜென்ம ராசியில் ஜலையில் உட்காந்துட்டுருக்கார், குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கார், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை கொடுத்துட்டுருக்கார், மனசில் ஒரு டென்ஷனை கொடுத்துட்டுருக்கார், தலையில் தலைவலியை கொடுத்துட்டுருக்கார். அடுத்தபடியாக கலத்திரஸ்தானமாகி 7ஆம் இடத்துல கேதுவான் ஞானத்தை கொடுத்துட்டுருக்கார் குடும்பத்தில். ஏன்னா எதையாவது ஒன்று பேசிடுவீங்க, வாழ்க்கை துணை ஏதாவது ஒன்று புரிஞ்சுப்பாங்க, அதுலேயே உங்களுக்கு ஒரு குழப்பம்.
அதனாலேயே ஒரு ஜென்மராசியில் இருக்கிற ராகு பகவான் இன்னும் உசுப்பேத்தி விட்டுருக்கார். ஆனால் ஒரே ஒரு பெரிய ஆறுதல் என்னென்னா, ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு இந்த இவ்வளோ பேர் பண்ணுற பிரச்சனைகளெல்லாம் அவர் தீர்த்து வச்சுட்டுருக்கார். ஏய் நான் இருக்கேன்பா அப்படின்னு அவர் மேனேஜர் மாதிரி இருந்துக்கிட்டு இந்த சக ஊழியர்களெல்லாம் செய்கிற பிரச்சனைகளெல்லாம் அவர் சமாளிச்சுட்டு இருக்கார். அவர் மூலமாக நீங்கள் சமாளிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி, அஷ்டமாதிபதி, இது வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமராசியில் இருந்துக்கிட்டு ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கார். கரெக்டாக ஒரு முயற்சிகளெல்லாம் உங்களை சந்தோஷமாக மாற்றி இருந்திருக்கார். வீட்டில் எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷம் இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. குடும்பத்தில் சரி, குழந்தைகள் மூலமாகவோ இல்லை வாழ்க்கை துணை மூலமாகவும் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு அப்படியே மாறி மாறி வந்துட்டு இருந்திருக்கு. இல்லை உடன் பிறப்புகள் மூலமாக, இல்லைன்னா உறவினர்கள் மூலமாக இப்படி வந்துட்டு இருந்திருக்கு. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ வந்து உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். 9ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். 9ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்க போகிறார். அதேமாரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். அதேமாரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறையும். ஒரு மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும், சந்தோஷம் இருக்கும். அதுமாதிரி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுப்பார். என்ன உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த மருத்துவ செலவுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். மனசுல இருந்த கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக குறையும், பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எப்படி நீங்கள் ஒரு வேலையை ஒரு ஸ்ரத்தையாக செய்கிறதுனால அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க போகும். தொழில் வியாபாரத்துலேயும் நீங்கள் புதுசாக முதலீடெல்லாம் போடுவீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய குழப்பத்தை கொடுத்தாலும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் கொடுக்கும். எப்படின்னா ஒரு உயர்வுகளை கொடுக்கும். ஏன்னா எப்போவுமே ஒரு முதலீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற ஆரம்பிக்கும். திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு அற்புதமான பலன்கள். அதேமாரி உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே இப்போ உங்களுக்கு நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற ஆரம்பிக்கும். இந்த சுக்கிர பகவான் இப்போ வந்து பாக்கியஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். அதே சமயம் இந்த சுக்கிர பகவான் தனது 7ஆம் பார்வையாக உங்களோட முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார், 3ஆம் இடம். அதனால் என்ன சொல்கிறேன், நீங்கள் எந்த ஒரு வேலையும் முயற்சி மேற்கொள்ளுங்கோ, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். முயற்சிகள் அருமையாக நிறைவேறும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள்லாம் உண்டாகும். கூட்டாளிகள் ரொம்ப ஆசையாக இருப்பாங்க உங்ககிட்ட. நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை தெளிவாக சொல்லி அதுக்கு ஒரு முடிவை கொடுப்பீங்க. அது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதேமாரி குடும்பத்தில் சுபகாரி நிகழ்ச்சிகள் நடைபெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இளைய உடன்பிறப்புகள் மூலமாக சந்தோஷம் இருக்குது. அந்த இளைய உடன்பிறப்புகளின் திருமண நிகழ்ச்சிகளோ இல்லை இல்லத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள்லையோ கலந்துக்கிட்டு நீங்கள் உங்களோட பவரை என்னன்னு காமிப்பீங்க. அதுவே உங்களுக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சமயம் மதிப்பும் மரியாதையும் உயரும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான ஒரு காலம். இந்த 25 நாளும் இந்த சகாயாதிபதி உங்களுக்கு பாக்கியத்தில் இருந்துக்கிட்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.